So good morning students. Today we are going to have a DT-based seminar by Suryodaya. He is going to take the topic of GAN, Generative Adversarial Network in Deep Learning. இம்பார்ட்டன்ட் டாபிக் டீப் லேர்னிங்ல. ஸோ இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ்னா என்ன அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். லைக் இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம போட்டோல கேமரால போட்டோ எடுப்பாங்க, ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இமேஜ். இதுல வந்து பிக்சலா நிறைய பிக்சல்ஸ்லாம் நிறைய லேயர்ஸ், ஒவ்வொரு பிக்சல்ஸ்லாம் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸா நிறைய பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய பிக்சல்ஸா இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்ஜிபி வேல்யூஸ் இருக்கும். ஆர்ஜிபி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பைனரி இருக்கும். இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கேமரா வந்து எப்பவுமே வந்து கேமரா என்ன பண்ணும்னா லைட் சோர்ஸை மட்டும் தான் கேப்சர் பண்ணும். நம்ம கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா லென்ஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து லைட்ஸ் இருக்கோ அதை மட்டும் கேப்சர் பண்ணும். அந்த ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு பைனரி இருக்கு, பைனரியா ஸ்டோர் ஆகும். அந்த பைனரி வந்து இந்த ஆர்ஜிபி கலர்ஸா மாறும். இந்த ஆர்ஜிபி கலர்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிரீன், ப்ளூ, எல்லோ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் ஆகிடும். ரெண்டு மாடல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து டிரிமினேட்டர். ஸோ ரெண்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நார்மல் மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், கேம் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துக்கலாம். நார்மல் மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரு டேட்டா செட் வச்சிருப்போம். அதுக்கு ஒரு மாடல் வச்சிருப்போம் ட்ரெயின் பண்றதுக்கு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இருக்கு. இந்த மாடல் கொடுக்குற அவுட்புட்டை நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து எவ்வளவு தூரம் அக்யூரேசி வருதோ அவ்வளவு தூரம் இந்த மாடல் வந்து சக்சஸ் இருக்கும். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு நார்மலான மாடல். லைக் எல்லா மாடல் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு. பட் கேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுல ரெண்டு இருக்கு. வந்து ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இமேஜை ஃபேக்கா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு டேட்டா செட் கொடுத்தோம்னா வந்து அதை வந்து ஃபேக்கா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். டிட்டர்மினேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இது கொடுக்குற ஃபேக் இமேஜஸை ஒரிஜினல் இமேஜோட கம்பேர் பண்ணி இது எவ்வளவு தூரம் வந்து ஃபேக் வந்து எவ்வளவு தூரம் வந்து ரியல் அப்படிங்கிற அவுட்புட் லாஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் என்னன்னா ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னா இது ரெண்டுமே போட்டி போட்டுருக்கு. லைக் வந்து இப்போ இது கொடுக்குற இமேஜை வந்து இது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அப்ப இது கொடுக்குற லாஸ் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கும் ஷேர் ஆகும், இது கொடுக்குற லாஸ் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கும் ஷேர் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ ஒவ்வொரு டைமும் டேட்டா வந்து கொடுக்க இதோட தப்பை வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ போத் வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. இதனால என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும், தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரேட்டர் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுக்குது, சம்திங் ஒரு இமேஜ் கார் இமேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபேக் இமேஜ். டேட்டா செட்ல இருந்து ஒரு ஃபேக் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட்டர் வந்து டிட்டர்மினேட்டர் கொடுக்குது. டிட்டர்மினேட்டர் என்ன பண்ணும்னா ஆல்ரெடி இதுல ரியல் டைம் டேட்டாவில் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த கார் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா இது எப்படி ஜென்ரேட் பண்ணிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு பிக்சல்ஸ் இருக்கு. அது வந்து ஸ்டோர் ஆகுது, பைனரி ஸ்டோர் ஆகும், அது ஆர்டிபிஎல் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணி இந்த ஜென்ரேட்டரும் சரி இந்த டிட்டர்மினேட்டரும் சரி ஒரு கார் இமேஜ் எப்படி வந்து இருக்கும், ஒரு பைக் இமேஜ் எப்படி இருக்கும் லேர்ன் பண்ணிட்டே வரும் வித் பிக்சல்ஸ் டயமீட்டர்ஸ் அண்ட் பிக்சல் டைமென்ஷன். ஸோ அது வந்து இதை வந்து ஃபீட் பண்ணி இது வந்து ஓரளவு வந்து எது ரியல் இமேஜ் எது வந்து ஃபேக் இமேஜ் அப்படின்னு இது வந்து ஓரளவு வந்து ஒரு டேட்டா செட் வச்சிருக்கோம். இப்போ ஜென்ரேட்டர் கொடுக்குற ஃபேக் இமேஜை காருக்கு ஃபேக் இமேஜை இந்த டிட்டர்மினேட்டர் வந்து ரியல் டைம் டேட்டாவோட கம்பேர் பண்ணிட்டே வரும். இப்போ இந்த ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து ஃபேக் அப்படின்னு டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப இது என்ன பண்ணா எந்த இடத்துல வந்து ஏன் ஃபேக் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேட்டர் வந்து திருப்பி ஆகும். இது வந்து நான் இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிற டேட்டா வந்து இது பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே மாத்தி சென்ட் பண்ணிப்போம். ஒவ்வொரு லாஸ் ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு பண்ற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே வந்து மாத்தி போட்டி போட்டு அவங்க இப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணிப்பாங்க. இதனால என்ன நடக்கும்னா ரெண்டு பேருமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. லைக் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாத்தி ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து போட்டி போட்டா என்ன ஆகுமோ அதே மாதிரி
ஒவ்வொருத்தவங்க வந்து மாத்தி மாத்தி இப்ப 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. இது எப்போ வந்து சக்சஸ் அப்படின்னா, எப்போ ஜெனரேட்டர் வந்து இதால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுதோ, அப்ப வந்து கேன் வந்து சக்சஸ். சோ கேன் ஃபங்க்ஷன் வந்து கேன்ங்கிற ஒரு மாடல் வந்து சக்சஸ் அர்த்தம். இது அதுக்கப்புறம் எப்படி இது ரெண்டும் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, CNN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ அது சும்மா ஒர்க் ஆகுது. கான்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்டார்டர் சொல்றேன். ஸோ சிம்பிளா ஸ்டார்டர் சொல்றேன். ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் வந்து பேட்டர்ன் இருக்கு. லைக் ஏதோ ஒரு இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைப் ஆஃப் இமேஜ் இருக்கு அப்படின்னா, ஒரே டாப் இமேஜ் இருக்கு அப்படின்னா, ஒரே டைப் இமேஜ் இருக்கு அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் ஒரு டிஃபரெண்ட் பேட்டர்ன் வந்து ரெகனைஸ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். Types of cans, vanilla, CCAN, VCAN. So using CCAN network, so the applications are there like text to image, 3D image to 2D image, 2D image to 3D image, creating and fake images. It is using a generator and determinator. So that's all. Thank you so much.